السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை தஜ்வீதுடன் அழகாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொளி நிகழ்ச்சி கண்டு கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தாலிபாக்களே, இந்த நிகழ்விலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கிராஅத்தின் இமாம்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பல கிராஅத்துகள் இருந்தது. நபி அவர்கள் பல முறையாக பலவிதமாக ஓதி காட்டினார்கள். அதற்கு பிறகு அந்த பல கிராத்துகளில் அதனுடைய ஆதாரங்களோடு சனதுகளோடு 10 கிராத்துகளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 கிராத்துகளுடைய இமாம்களையும் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ராவிகளையும் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் சொல்லுவோம். முதலாவது இமாம் பெயர் இமாம் நாஃபிஉல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒவ்வொரு இமாமுக்கும் 2 அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், 2 ராவிகள் என்று சொல்வார்கள். அப்படி இமாம் நாஃபி மதனி அவர்களுடைய ராவி, முதலாவது ராவி காலூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இரண்டாவது ராவி இமாம் வர்ஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது கிராத்தினுடைய இமாம் இப்னு கசீர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய கிராத்தை அறிவித்த 2 ராவிகள் இருக்கிறார்கள். ஒரு ராவியினுடைய பெயர் பஸ்ஸி, இமாம் பஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னொரு இமாமுடைய அந்த ராவியுடைய பெயர் கும்புல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூன்றாவது இந்த கிராத்தினுடைய இமாம் யார்? அபு அம்ர் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய கிராத்தை நமக்கு எடுத்து சொன்ன ராவிகளுடைய பெயர் என்ன? முதலாவது ராவி தூரி ரஹ்மத்துல்லாஹி. இரண்டாவது ராவியினுடைய பெயர் சூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நான்காவது கிராத்தினுடைய இமாம் இப்னு ஆமிர் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய கிராத்தை அறிவித்த ராவிகள் 2 பேர்கள். ஒன்று ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இரண்டாவது இப்னு தக்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஐந்தாவது இமாம், கிராஅத்தினுடைய 5வது இமாம், மிக முக்கியமான இமாம் ஆசிமுல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய கிராத்தை நமக்கு எடுத்து சொன்னவர்கள் 2 ராவிகள் பிரபலமான. முதலாவது ஷுபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இரண்டாவது ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்று உலகெங்கும் அதிகமாக பின்பற்றக்கூடிய இந்த கிராத் இந்த ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிராத்தாக இருக்கிறது. 6வது இமாம் ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய கிராத்தை எடுத்து சொல்லக்கூடிய ராவிகள் 2 பேர்கள். முதலாவது ஹலப், இரண்டாவது ஹல்லாத். 7வது கிராத்தினுடைய இமாம் கிசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய 2 ராவிகள் அபுல் ஹாரிஸ் தூரி. 8வது கிராத்தினுடைய இமாம் அபு ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய 2 ராவிகளுடைய பெயர் ஈசா இப்னு வர்தான், இரண்டாவது ராவி சல்மான் இப்னு ஜம்மாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 9வது கிராத்தினுடைய இமாம் யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய 2 ராவிகளுடைய பெயர் ருவைஸ் ரௌஹ் இப்னு அப்துல் முஃமின். 10வது கிராத்தினுடைய இமாம் ஹலஃப் அல் ஆஷிர் என்று சொல்லப்படும். ஏனென்றால் இதே ஹலஃப் இவர்கள் இமாம் ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ராவியாகவும் வருகின்றார்கள். எனவே இந்த இடத்திலே ஹலஃபுல் ஆஷிர் என்று சொல்லப்படும். இவர்களுடைய 2 ராவிகள் இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், இத்ரீஸ் இப்னு அப்துல் கரீம். ஆக இந்த 10 கிராத்துடைய இமாம்கள் அவர்களுடைய கிராத்தை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 2 ராவிகள். ஆக மொத்தம் 10 காரிகளுடைய கிராத்தினுடைய இமாம்களையும்
அவர்களுடைய அந்த ராவிகளாக இருக்கக்கூடிய 20 பேர்களையும் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அடுத்த தலைப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த பல கிராத்துகள் உருவானதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் ஒருவன், நபி ஒருவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர், இந்த தீன் ஒன்றுதான் என்று இருக்கின்ற பொழுது குர்ஆனில் மட்டும் பல கிராத்துகள் வந்ததற்கு என்ன காரணம் என்ற இந்த கேள்விக்கு நாம் பதிலை இன்ஷா அல்லாஹ் பல கிராத்துகள் உருவானது ஏன் என்ற தலைப்பிலே நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவதற்குண்டான நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. هذا القرآن يوحدنا لطريق